எதிர்த்தரப்பில் இருக்கின்ற விமல் வீரவன்சவும் இன்று போலீஸுக்கு சென்று வாக்குமூலம் பெறுவதற்காக வரவழைக்கப்பட்டு பிறகு கைது செய்யப்பட்டு கடுவேல நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் இவருடைய காரணிகளை எல்லாம் பார்த்துவிட்டு சம்பந்த பின்னணியெல்லாம் பார்த்துவிட்டு இவருக்கு பிணை வழங்கப்படுகின்றது. ஆனால் இவர் குறிப்பிடுகின்றார், அனுரகுமார திசாநாயக்க இன்று இவரை கைது செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டதாம். அவர் அப்படித்தான் செட் செய்தாராம். ஏதோ எப்படியோ நீதிமன்றம், சுயாதீன நீதிமன்றம் அந்த உத்தரவை மாற்றி கொடுத்திருக்கின்றது. அதாவது இவரை பிணையில் விடுதலை செய்திருக்கின்றது. ஆனால் போலீஸ் தரப்பிலே கோரிக்கை முன்வைத்தார்களாம். ஜூன் 3ஆம் தேதி வரை இவரை விளக்க முறையில் வைக்க அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிடுகின்றார் நீதிமன்றத்தில். ஆனால் நீதவான் அவர்கள் இவருக்கு பிணை கொடுத்ததாகத்தான் இவர் அதை பெருமையாக குறிப்பிடுகின்றார். ஜனாதிபதி அன்று சொன்னது நடக்கவில்லை, இடம்பெறவில்லை என்பதைத்தான் அவர் இந்த இடத்திலே குறிப்பிட்டு காண்பிக்கின்றார். தொடர்ந்தும் அந்த இடத்திலே பேசுகின்ற விமல் வீரவன்ச இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். இப்படியெல்லாம் இந்த அரசாங்கம் கீழ்த்தரமாக நடந்து கொள்வது இந்த அரசாங்கத்தின் ஆயுட்காலம் குறைந்து வருவதை சுட்டிக்காட்டுகிறது என்பதை விமல் வீரவன்ச இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றார். அதன் காரணமாகத்தான் அரசியல் பழிவாங்கல்களை இந்த அரசாங்கம் அதிகமாக செய்து ஏனைய விடயங்களை மறைக்கின்றது என்பதை போல அவருடைய கதை அமைந்திருக்கின்றது. பிணையில் வெளியே வந்த விமல் வீரவன்ச கூறிய கருத்துக்கள் தான் அவை. அதே போல உதயகம்மன் பில கதைத்திருந்தார், திஸ்ஸ குட்டியாராச்சி கதைத்திருந்தார். அவர் சொல்லும் போது இந்த அரசாங்கம் எதிர்கட்சியில் இருக்கின்ற எதிர் தரப்பில் இருக்கின்ற இறுதி நபர் வரை கைது செய்தாலும் பரவாயில்லை, எங்களுடைய பிள்ளைகள் அடுத்ததாக வந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்கும், குரல் எழுப்பும் என்பதை போல திஸ்ஸ குட்டியாராச்சி குறிப்பிட்டிருந்தார். அரசியல் பழிவாங்கல் இடம்பெறுகின்றது, இது அரசாங்கத்தின் இறுதி காலம் என்றெல்லாம் அவர் கருத்து வெளியிட்டிருந்தார். ஆனால் அது அரசாங்கத்தின் முடிவா அல்லது நீதிமன்றத்தின் முடிவா? பொழுது இப்படித்தானே, சட்டம் அனைவருக்கும் பொதுவாக அமைய வேண்டும். அரச நிகழ்வு ஒன்று நடக்கவிருந்த இடம், அதே போல அங்கு ஒத்திகைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவர் அதுவும் 19ஆம் தேதி தான் யுத்த வெற்றி நிகழ்வு, தேசிய நிகழ்வு இடம்பெறவிருக்கின்றது. 19ஆம் தேதி அப்படித்தான் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையும் மீறி 18ஆம் தேதி நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது இவர் மாத்திரம் செல்கின்றார் யுத்த வெற்றியை கொண்டாட, இராணுவத்தினர் நினைவு கூற இவர் அந்த இடத்திற்கு சென்று இவருடைய பலத்தை காண்பிக்க முயற்சித்தார். ஆனால் கடைசியில் கீழே விழுந்தது தான் மிச்சம்.